கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி யோபுவை குறித்து பரலோகத்தில் ஒரு கான்வர்சேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி நம்மை குறித்தும். ஸோ அதனால நம்ம தைரியமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் அவர் நினைத்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய குடும்பத்தில் அவர் அவருடைய நோக்கத்தை, சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஒரே ஒரு சரணத்தை விசுவாசத்தோட பாடி நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். ஏலிஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏலிஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏலிஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏலிஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் அவர் நினைத்த யாவற்றையும் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அப்ப எனக்காக என்று சொல்லும்போது தனி நபராகிய என்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தில் அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். என்னுடைய குடும்பத்தில் அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களோடு இடைப்படுவார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு நாம் இந்த நேரத்தில் ஆவியில இணைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. போதும் சிஸ்டர். இயேசு அவனை நோக்கி என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஏன் இந்த ரட்சிப்பு தேவை அப்படின்னு பார்க்கும்போது, ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் செய்த பாவம் அது இந்த பூமியில எல்லாவற்றையுமே அது பாதித்தது. இந்த பூமியில இருக்கக்கூடிய ஆண்டவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பை கூட அந்த பாவம் என்ன பண்ணியிருக்குது? அஃபெக்ட் பண்ணியிருக்குது, பாதிச்சிருக்குது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை பாதித்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவையும் அந்த பாவம் என்ன பண்ணியிருக்குது? பாதிச்சிருக்குது. ரைட்? அப்ப இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவா இப்படி சொல்லல, இன்றைக்கு இந்த ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஏன் சொல்லல? ரைட்? இன்றைக்கு இந்த நபருக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஏன் சொல்லவில்லை? இயேசு சகேயுடைய வீட்டிற்குள்ளாக அவர் போயிருக்கிறார். சகேவை தனி மனிதனாக ஆசீர்வதிக்கணும்னா அந்த மரத்தடியிலே என்ன பண்ணி போயிருந்திருக்கலாம்? ஆசீர்வதிச்சிருக்கலாம். சகேவு கூப்பிடல, என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? இயேசு சகேயுடைய வீட்டிற்கு போகிறார். ஏனென்றால் சகேயுடைய தேவை, சகேயுடைய பின்னணியை அறிந்த தேவன் அந்த ஆத்துமாவுக்கு மட்டும் ஒரு ரட்சிப்பை அந்த இடத்துல அவர் சொல்லல. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. சகேயுடைய வீட்டிற்குள்ளாக அந்த ரட்சிப்பை கொண்டு போவதற்காக இயேசு சகேயுடைய வீட்டிற்குள்ளாக செல்லுகிறார். ஏன் வீட்டுக்கு ரட்சிப்பு என்று பார்க்கும்போது, பாவம் எல்லாவற்றையுமே என்ன பண்ணியிருக்குது? பாதிச்சிருக்குது. ஆத்துமாவை பாதித்திருக்குது. ஆத்தும ரட்சிப்பு நமக்கு வேண்டும். உறவுகளை பாதித்திருக்கிறது, நம்முடைய குடும்ப உறவுகளை பாதித்திருக்கிறது. அப்ப இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணுனால செங்கல்னால வீடு செஞ்சிருக்கிறாங்க.
அந்த மண்ணு, செங்கல், ஃபேன் அதுக்கெல்லாம் ரட்சிப்பா இல்ல. அந்த வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய உறவுகளில, அந்த வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ளாக அவருடைய ரட்சிப்பு வந்தது. இப்ப பாவம் உறவுகளில பயங்கரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விசேஷமாக குடும்ப உறவுகளில பாவம் பயங்கரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில பார்க்கும்போதும் கூட அவங்க பாவம் பண்ணின உடனே என்ன பண்ணாங்க? they blamed each other. ஒருவரை ஒருவர் என்ன பண்ணாங்க? அவங்க குற்றம் சுமத்தினார்கள். நீங்க கொடுத்த இந்த பெண் தான் என்ன பண்ணது? இந்த பாவத்தை செய்ய சொன்னது. அப்ப எல்லாவற்றையுமே மற்றவங்க மேல, குடும்பத்துல யார் இருக்காங்களோ அவங்க மேல கரத்தை கை என்ன பண்றதை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாவம் உறவுகளை பாதித்திருக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம காயின் ஆபேல் உறவு, அது ஒரு குடும்ப உறவு, சகோதர உறவு. அந்த உறவுல பார்க்கும்போது அங்க என்ன நடக்குது? ஏற்கனவே ஏதேன் தோட்டத்துல செஞ்ச பாவம் குட்டி போட்டு இங்க கோபமா அல்லது வெறுப்பா பகையாக இந்த இடத்துல வந்து அந்த குடும்ப உறவுல ஒரு நபரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பாவம் குடும்பத்திற்குள்ளால உறவுகளிலே கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். காயின் ஆபேல் தாண்டின பிறகு ஆதியாகமம் 4:23-24 இன்னொரு குடும்ப நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4:23-24 படிங்க. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். ஒரு மனுஷனை என்ன பண்ற? சும்மா காப்பி குடிக்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டேன்? நானு கொன்றேன். அப்புறம் எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். அதெல்லாம் அப்படி சொல்லிட்டே போறாரு. ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஃப்ரீயா சொல்லிட்டே போறாரு. அடுத்தது, காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும் என்றான். பாருங்களேன், பாவம் உறவுகளுக்குள்ளாக பாவத்தை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப 3 குடும்பத்தை குறித்து தான் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். ஆதாம் ஏவாள், காயின் ஆபேல், அதுக்கு அடுத்தது லாமேக்கு. இந்த 3 சூழ்நிலை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த குடும்பங்களுக்குள்ளாக என்ன காரியம் இங்க பரவி வருகிறது என்றால் பகை, வேற்றுமை, சுயம், இந்த காரியங்கள் எல்லாமே குடும்பங்களில தான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? பெருகி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையில சகையுடைய வீட்டில இருந்து இயேசு சொன்ன வார்த்தையை நாம் திரும்பி பார்க்கும்போது, இயேசு ஒரு தனி மனிதனை குறித்து அங்க சொல்லல. இன்னைக்கு உன்னுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லவில்லை. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. உறவுகளுக்கு ரட்சிப்பை இயேசு கொடுப்பதற்காக இந்த பூமியில வந்தார். அப்போ உறவு, குடும்ப உறவுகளுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பை. அப்போ இயேசு சிலுவையில நமக்காக செய்த காரியம் ஆத்தும ரட்சிப்புல ஆரம்பிக்கிறது. ஆனா அங்கேயே நின்று விடாதபடிக்கு பாவம் சமுதாயத்துல, குடும்ப வாழ்க்கையில எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிச்சிருக்குதோ அந்த பகுதிகளிலெல்லாம் இயேசுனுடைய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ண வேண்டும்? விசுவாசத்தோடு கொண்டு வர வேண்டும். ஏதோ நான் பரலோகத்துக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அதுல என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம நின்று விடக்கூடாது. ரட்சிப்பு என்று சொல்லுவதே ஒரு டிக்கெட் கிடையாது. ரட்சிப்பு என்று சொல்லுவதே ஒரு உறவு தான். நம்ம யோவான் 17 பார்க்கிறோம், நித்திய ஜீவன் அப்படின்னாலே என்னதுதான்? பிதாவாகிய தேவனை அறிவதும் இயேசுவை அறிவதும். அப்ப ரட்சிப்புங்கிறதே என்ன கிடையாது? ஒரு சின்ன டோக்கன் கிடையாது. அங்க போறதுக்கு ஒரு டிக்கெட் கிடையாது. அது ஒரு உறவு. இயேசுவோடு தேவனோடு உறவு இல்லாமல் இருந்தோம். இப்போ இயேசுவின் பாடு மரணத்தினால அதை திரும்ப கொடுக்கிறாரு. அப்ப ரட்சிப்புனால என்னதான்? அது ஒரு உறவு தான். இப்ப உறவின் அடிப்படையில தான் நம்ம இந்த ரட்சிப்பை பார்க்க வேண்டும். ரைட்? சோ அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளாக எப்படி இந்த ரட்சிப்பு கடந்து வருகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு குடும்பத்திற்குள்ளாக ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புன்னு சொல்லும்போது நீங்க யாருமே எல்கேஜி லெவல்ல திங்க் பண்ணி யோசிக்க கூடாது. அதான் நான் பரலோகத்துக்கு போறேனே, நரகத்துல இருந்து வந்துட்டேனே. நினைச்சு பாருங்களேன், ஒருத்தங்க வந்து வாழ்நாள் முழுவதும் எல்கேஜிலே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அடுத்தடுத்த காரியங்களுக்கு போனப்போ முதல்ல ரட்சிப்பு நம்முடைய ஆத்துமாவை தொடுகிறது. ஆத்தும மீட்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட அத்தனை பகுதிகளிலும் அந்த ரட்சிப்பு என்ன பண்ண வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது வந்து முழுமையான பூரணமான ரட்சிப்பாக இருக்கும். இப்ப நம்முடைய குடும்ப உறவுகளில் கர்த்தர் அவருடைய ரட்சிப்பை, மீட்பை கொண்டு வரும்போது ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? முதலாவதாக ஒரு தனி மனிதன் மூலமாக தேவன் அதை ஆரம்பிக்கிறார். God begins with a single person. ஒரு தனி நபர் மூலமாக
ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆரம்பிக்கிறார். இப்ப சகேவை பொறுத்த வரைக்கும் சகேவுல ஆண்டவர் என்ன பண்றாரு? முதல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு என்ன வந்துருச்சு? இப்போ ரட்சிப்பு வந்தது. ஆனா ஒரு மனுஷன்ல தான் ஆண்டவர் என்ன பண்றார்? ஆரம்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எண்ணத்தினாலெனில் அவிவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், விசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. இதுல வசனம் என்ன சொல்லுது நமக்கு? அவிசுவாசியான புருஷன் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறார்? தன் மனைவியால் அவர் என்ன பண்ணப்படுகிறார்? பரிசுத்தமாக்கப்படுகிறார். ஆனா முதல்ல இங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா அடுத்தது படிங்க. அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். அப்ப முதல்ல ஆண்டவர் யாரை சந்திக்கிறாரோ அவங்க மூலமா தான் அந்த குடும்பத்துல அடுத்த ஸ்டெப்புக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? போறார். ஒரு சில வீடுகள்ல மனைவி கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம், இன்னும் ஒரு சில வீடுகள்ல கணவன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஆனா கர்த்தர் முன்குறித்து எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரோ அந்த நபருடைய உத்தரவாதம் என்ன? அந்த ரட்சிப்பு குடும்ப உறவுகள் முழுவதும் அது பரவுவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். அதன் பின்பு அதை தொடர்ந்து நம்ம அங்க என்ன பார்க்கிறோம்? அவர்களுடைய பிள்ளைகள் அங்க என்ன ஆறாங்க? பரிசுத்தம் ஆகுறாங்க. அப்ப ஒரு நபர்கிட்ட ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு, இன்னொரு நபருக்குள்ளால போகுது, அது தொடர்ந்து எங்க போகுது? பிள்ளைகளுக்குள்ளால போகுது. பிள்ளைகள்னு சொன்ன உடனே கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார், 2 குழந்தையை கொடுத்திருக்கிறார், அதுல நின்றக்கூடாது, தலைமுறைக்கு கடந்து செல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு தலைமுறையாக உறவுகளின் மூலமாக கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த செய்தியை கேட்க ஆரம்பிக்கும் போது ஜெபத்தோட நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, அந்த நபர் நானா இருக்கட்டும், அந்த நபர் நானாக இருக்கட்டும். ஆண்டவர் ஒரு தனி நபர் மூலமாக குடும்ப உறவுகளில் எந்த இடங்களில் பிளவுகள் இருக்கிறதோ, எந்த இடங்களில் ரட்சிப்பு தேவையோ, மீட்பு தேவையோ, எந்த இடங்களில் ஆண்டவர் அவருடைய கரத்தை வைக்க வேண்டுமோ அந்த காரியங்கள் என்னிலிருந்து ஆரம்பிக்கட்டும். அந்த நபராக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒரு விசுவாசத்தோட நாம் கேட்கும்போது அந்த நபராக கர்த்தர் நம்மை அவர் மாற்றுவார். இந்த வருஷத்துல ஆண்டவர் நம் மூலமாக செய்யக்கூடிய காரியங்களை நம்முடைய கண்கள் காணும். அந்த ஒரு நபருக்கு தான் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நபர் நான் கிடையாது, மேபி என்னுடைய கணவனா இருக்கும் அப்படின்னா நீங்க எழுப்பி வெளியில போயிடலாம். ஏன்னா அந்த நபருக்கு தான் இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பேசி கொண்டு இருக்கிறேன். அந்த நபர் நானாக இருக்க வேண்டும். ஐ ஷுட் பி தட் பர்சன். அந்த ஒரு விசுவாசத்தோட நம்ம கவனிக்கும் போதுதான் விசுவாசத்தோடு என்ன பண்ண முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையோடு நாம் இணைய முடியும். ரைட்? இப்படிப்பட்ட அந்த நபரிடம் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3 பண்புகள் தேவை. அந்த நபராக நீங்க இருக்கிறீங்கன்னா, குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு குறைந்தது ஒரு 3 பண்புகள் இன்றியமையாதது அல்லது தேவையானது. இந்த 3 காரியங்களை மட்டும் நம்ம மிக சுருக்கமாக பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய குடும்பங்களுக்காக. முதலாவதாக, அந்த நபராக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நமக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய முதல் பண்பு என்னவென்றால் தாழ்மை. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய முதல் பண்பு என்ன? தாழ்மை, ஹியூமிலிட்டி, ஆவியில் எளிமை. ஏன் இந்த தாழ்மை தேவை அப்படின்னு சொன்னா, மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை, அதனாலதான் தாழ்மை. ரைட்? நம்ம தாழ்மையா மாற வேண்டிய அவசியமே கிடையாது. மேன்மை பாராட்டுவதற்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லாததுனாலதான் இந்த பண்பை ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ரோமர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபு ஆண்டவர் தெரிந்தெடுத்ததுக்கு முன்னால வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு ஏசா நன்மை தீமை அறிவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன பண்றார்? அந்த இடத்துல தெரிந்து எடுக்கிறார், அவனுடைய ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. இன்னைக்கு நான் ஒரு குடும்பத்தை குறித்து நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது யார் என்றால் ஆபிரகாம். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ஒரு குடும்பமாக பார்க்கிறார். அந்த குடும்பத்திற்கு தகப்பன் யார்?
ஆபிரகாம், ரைட்? அப்போ ஆபிரகாம்ல தான் ஆண்டவர் முதல்ல அந்த வேலையை ஆரம்பிக்கிறார். நம்ம இங்க பார்த்தோம்ல, ஒரு நபர் மூலமாக ஆண்டவர் அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறார் அப்படின்ட்டு. அப்ப இஸ்ரவேல் பெரிய குடும்பம், அந்த பெரிய குடும்பத்துல ஆண்டவர் அவருடைய கிரியையை ஒரு தனி நபர் மூலமாக ஆரம்பிக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு தாழ்மை இருந்ததா? தாழ்மை இல்லைன்னா வேற வழியே இல்லை, ரைட்? ஏன் அப்படின்னு ரெண்டு காரியங்களை பார்க்கலாம். யோசுவா 24 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். யோசுவா 24 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருந்தார்கள். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை சூஸ் பண்றதுக்கு ஆபிரகாம் கிட்ட என்ன இருந்தது? ஆவிக்குரிய விதத்துல ஜீரோ. ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் அவ்வளவு பெரிய தேசத்தை உருவாக்குகிறார். ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆனா அந்த நபர் கையில என்ன இருந்துச்சு? ஆவிக்குரிய விதத்துல ஆண்டவரை ஈர்க்கிற வண்ணத்துல அவர் கையில இருந்தது என்னது? என்ன இருந்தது? என்ன இருந்தது? ஜீரோ. ஜீரோ தான் ஆவிக்குரிய தகுதி. ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய தகுதி என்னதான்? ஜீரோ. சரி, சரீர பிரகாரமான ஆபிரகாமுடைய தகுதி என்ன? எபிரேயர் 11:12. எபிரேயர் 11:12. ஆவிக்குரிய தகுதி ஜீரோ. மாம்ச ரீதியான தகுதி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே, சரீரம் செத்ததென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் எண்ணிருந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். குடும்பத்தில் அவ்வளோ நிறைய ஜனங்கள் பிறக்கிறார்கள். ஆனா ஆபிரகாமுடைய தகுதி எவ்வளோ? சரீர பிரகாரமான அவருடைய தகுதி எவ்வளோ? சரீரம் செத்தது. அப்ப அதுக்கும் ஒரு ஜீரோ கொடுத்துடலாமா? ஆவிக்குரிய தகுதி ஒரு ஜீரோ, மாம்ச ரீதியான தகுதி என்னது? ஒரு ஜீரோ. இந்த ரெண்டு ஜீரோவையும் ஆபிரகாம் வைத்து அவர் மூலமாக ஆண்டவர் ஒரு தேசத்தை என்ன பண்றாரு? இப்போ கொண்டு வருகிறார். இப்ப நம்முடைய குடும்பங்களில் ஒரு நபர் மூலமாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒரு லெவல்ல நாம காணப்பட வேண்டும். என்னுடைய தகுதியினால என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, சூஸ் பண்ணியிருக்கிறாரு. எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் தெரியுமா சின்ன வயசுல? அந்த மாதிரி என்னுடைய ஹிஸ்டரியை நான் சொல்ல போயிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு குடும்ப ரட்சிப்புக்காக என்ன பண்ண முடியாது? கர்த்தர் கடந்து போய் விடுவார். என்னை அவர் என்ன பண்ண முடியாது? ஒரு பொருட்டாக அங்க பயன்படுத்த முடியாது. ஆபிரகாமுக்கு இருந்த தகுதி 2, ஆவிக்குரிய விதத்துல ஜீரோ, சரீர பிரகாரமாக ஜீரோ. என்ன நடந்துச்சு? ஆவியில் எளிமை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு நபர் இன்னும் கொஞ்சம் முன்னால போகலாம், அவ்வளவுதான், ரைட்? ஆனா பக்கத்துல ஒரு சிலர் தடுமாறிட்டு இருப்பாங்க. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னது? நான் இங்க இருக்கிறேன், மற்றவங்களாம் எங்க இருக்கிறாங்க? கீழே இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நான் 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் பைபிள் படிக்கிறேன். ஆனா என்னுடைய மனைவி 8 நிமிஷம் தான் படிக்கிறாங்க, நான் மேல இருக்கிறேன், ரைட்? இப்ப குடும்ப ரட்சிப்பு இருக்கு. குடும்பத்துல பாவத்தினால எந்தெந்த பகுதிகள் தொடப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிகள் தேவனுடைய கிருபையினால தொடப்பட வேண்டும் என்றால், அந்த தொடுதல் தலைமுறையாக கடந்து செல்ல வேண்டும் என்றால் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பண்பு இயேசு மலை பிரசங்கத்துல சொன்ன முதல் காரியம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமைனா என்ன? இதுதான். இயேசு கிருபையாக என்னை சந்திக்கலனா என்னுடைய ஆவிக்குரிய தகுதி 0. மாம்ச ரீதியாக அவர் என்னை சந்திக்கலனா மாம்ச ரீதியாக என்னுடைய தகுதி 0 என்று சொல்லக்கூடிய உள் உணர்வு எனக்குள்ளாக, ஒரு உள்ளான சிந்தை எனக்குள்ளால இருந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருக்கு நல்ல ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். என்ன சூழல்? நம்மை பயன்படுத்துவதற்கு ஏற்ற சூழல் அந்த இடத்தில் உருவாகிறது. இப்ப இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பை தேவன் ஒரு தனி நபர் மூலமாக ஆரம்பிக்கிறார். ரட்சிப்பு என்று சொல்லும்போது ஆத்தும ரட்சிப்பை குறித்து நீங்க நினைக்க வேண்டாம். குடும்பத்துல உறவுகளில உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில ஆண்டவருடைய மீட்பு கடந்து வருகிறதே, அதை பற்றி தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். சோ அப்ப அதற்கு தேவையான முதல் பண்பு ஆவியில்
எளிமை, ஆவியில் எளிமை. இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், எங்க குடும்பத்துல அப்படிப்பட்ட ஒரு நபராக ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு உள்ளால நான் ஆமா அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா ஆவியில் எளிமை எந்த லெவல்ல இருக்குது? இந்த காரியத்தை நாம் ஒரு கேள்வியை கேட்டு அடுத்த ஒரு பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். இரண்டாவதாக ஒரு பண்பு. அது என்ன பண்பு அப்படின்னா விசுவாசம். இரண்டாவதாக என்ன பண்பு? விசுவாசம். விசுவாசம். ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி பாவம் பயங்கரமான ஒரு பகையை குடும்பங்களுக்குள்ளாக கொண்டு வந்து விட்டது. ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல், லாமேக், இந்த உதாரணங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். குடும்பங்களுக்குள்ளால பாவம் பயங்கரமான ஒரு பகையை கொண்டு வந்தாச்சு. இப்ப குடும்ப உறவுகள் அதிக இடங்களில் வேதத்துல நம்ம பார்க்கும்போது கோபங்கள் அதிகமாக இருக்குது. கோபத்தினால காயங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒருத்தங்க இன்னொருத்தங்களை காயப்படுத்துறாங்க, வார்த்தையினால காயப்படுத்துறாங்க, அல்லது செயல்பாட்டினால காயப்படுத்துறாங்க. வேதத்தில் அநேக உதாரணங்களை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய குடும்பங்களிலும் இந்த உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். அப்படியான மோதல், பகை, சுயம், இப்படிப்பட்ட கடின இருதயம், இந்த காரியங்களை எல்லாம் குடும்பங்களுக்குள்ளாக நம்ம அதிகமாக நம்ம என்ன பண்றோம், நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுடைய ரட்சிப்பு கடந்து வர வேண்டும் என்றால் அது நம்முடைய பலத்தினால கண்டிப்பாக முடியாது. நம்முடைய மாம்ச பலத்தினால குடும்ப சூழலில் ஒரு சின்ன மாற்றத்தை கூட என்ன பண்ண முடியாது, கொண்டு வரவே முடியாது. இந்த இடத்துல தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா விசுவாசம் வருகிறது. விசுவாசம் அப்படின்னா என்ன? எதை நாம் விசுவாசிக்க வேண்டும்? குடும்ப ரட்சிப்பை பத்தி நம்ம பேசும்போது எந்த காரியத்தை நான் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதுல நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாக மாற்றப்பட்ட உடனே முதல் உறவு, ஒரு உறவுல இருக்கக்கூடிய பகை அந்த இடத்துல என்ன ஆயிருது, மாறி அந்த இடத்துல என்ன வந்து விடுகிறது, சமாதானம் வந்து விடுகிறது. அது யாரோடு இருக்கக்கூடிய உறவு? தேவனோடு இருக்கக்கூடிய உறவு. கடினமான உறவுகளை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஒரு சில உறவுகள் ரொம்ப கடினமா இருக்கும். பக்கத்துல போனாலே நம்மால என்ன பண்ண முடியாது, நின்று பேசவே முடியாது. அவ்வளவு கடினமான உறவுகள் இருக்கும். ஆனா இருக்கிறதுலயே அதிகமான பகையை நம்ம எந்த உறவுல சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படின்னா தேவனோடு உள்ள உறவுல தான் என்ன பண்ணிருக்கோம், நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம். ரைட்? நம்முடைய உறவுகளில் பகையை நம்ம சம்பாதிக்கிறோம், கோபத்தை சம்பாதிக்கிறோம், எல்லாமே நம்ம பண்றோம். அதனால குடும்பங்களில் காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனா தேவனோடு உள்ள உறவுல தான் நம்ம அதிகமான பகையை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், சம்பாதிச்சிருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய ஒவ்வொரு கட்டளையை நம்ம மீறும் போதும் கர்த்தருக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. அவருக்கு பிடிக்காததை செஞ்சுட்டே இருக்கிறோம். நம்ம நினைச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுக்குள்ளாலே ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க காலையிலிருந்து சாயங்காலம் ராத்திரி தூங்க போறது வரைக்கும் 24 மணி நேரம் நமக்கு பிடிக்காததையே செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அந்த உறவு எவ்வளவு கடினமான உறவு, எவ்வளவு பகை அந்த இடத்துல இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு விரோதமாக பகையை நாம் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறோம், நாம் உண்டு பண்ணி கொண்டு இருந்திருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அவ்வளவு பெரிய பகை, தேவனோடு பக்கத்துல போறதுக்கே நம்மால முடியவே முடியாது. அவர் அவ்வளவு பரிசுத்தரா இருக்கிறாரு. அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன பண்ணல, கடைபிடிக்கவே இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒரு வல்லமை வருகிறது. என்ன வல்லமை? சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதன் மூலமாக இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகைகள், கோபங்கள், இந்த உறவுல ஏற்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் இயேசு சிலுவையில சுமந்துட்டார். எனக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவுல அவ்வளவு பகை இருக்குது, பக்கத்துல கூட என்னால போக முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட இல்லை. ஆனால் இந்த பிளவை சரிப்படுத்துவதற்காக இயேசு சிலுவையில மரித்து விட்டார்.
இந்த பிளவின் இடையில இருக்கக்கூடிய காரியங்களை இயேசு சிலுவையில சுமந்துட்டார், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன அந்த மாத்திரத்துல தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிளவு என்ன ஆகுது? சரியாகிறது. தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய பகை மாறுகிறது. தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கோபாக்கினை அந்த இடத்துல மாறுகிறது. இந்த ரெண்டு உறவு சேருமா? தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவை சேர்க்க முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. யாருக்கு இருக்குது? தேவ தூதர்களுக்கு இருக்கிறது. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், தேவ தூதர்கள் ஆண்டவர் இங்க செய்யக்கூடிய ரட்சிப்பை உற்று பார்க்கிறாங்களாமா. எப்படி பார்க்கிறாங்க? உற்று பார்க்கிறாங்க. எப்படிப்பா இப்படி பாவம் உள்ள மனுஷனை ஆண்டவரால ரட்சிக்க முடியும்? அவர் இவ்வளவு பரிசுத்தமான தேவனாச்சே, இவ்வளவு பாவியான மனுஷன் எப்படி தேவனோட ஒரு உறவை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி தேவதூதர்கள் உற்று கவனிக்கிறாங்களாமா. அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? அப்படிப்பட்ட சேரவே முடியாத தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த பகையை இயேசு சிலுவையில சுமந்ததுனால, அந்த சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறதுனால, அந்த நிமிஷத்துல எனக்கும் தேவனுக்கும் இருந்த பரம்பரையாக இருந்த அந்த பகையை இயேசு முறித்து இன்ஸ்டன்டா தேவனோடு ஒரு உறவு கொள்ளும்படியாக செய்கிறார். இதுதான் இயேசு சிலுவையில செய்த அந்த செயலினுடைய வல்லமை. உறவுகளுக்கிடையே எப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு வருடக்கணக்கான பகைகள் இருந்தாலும் சரி, கோபங்கள் இருந்தாலும் சரி, வெறிகள் இருந்தாலும் சரி, இயேசு சிலுவையில இந்த காரியங்களை சுமந்து தீர்த்தாரு. அந்த அடிப்படையில ஆண்டவர் இந்த உறவுகளை சீர்படுத்த முடியும். பிதாவோடு இருந்த அந்த பிளவை இயேசு அவருடைய ஒரு செயலினால அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல அதற்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார். இதுதான் ரோமர் 5:1. பிதாவுக்கும் நமக்கும் இருந்த அந்த உறவில் இருந்த பகையை அவர் மாற்றி முதலாவதாக ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம இதுல பார்க்கிறோம், சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். இப்ப பிதாவோடு உள்ள உறவுல ஒரு சமாதானத்தை கொடுத்த பிறகு அதை தொடர்ந்து மற்றவர்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவுல ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வருகிறார்? எந்த அடிப்படையில கொண்டு வருகிறார் அப்படின்னா, சிலுவையில அவர் நமக்காக செய்த அந்த காரியத்தின் அடிப்படையில தான் ஆண்டவர் செய்கிறார். ஏசாயா 53:5 கூட படிக்கலாம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. படிங்க சிஸ்டர். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வசனத்தை நம்ம நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணி படிச்சு பார்க்கலாம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் தேவனுக்கு விரோதமாக பண்ணின மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது. தேவனோடு இருந்த உறவு சரி செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து மற்றவர்களோடு இருக்கக்கூடிய உறவுகளில் நமக்கு என்ன நடக்கிறது? மீறுதல்கள் இருக்கிறது. அந்த மீறுதல்களின் காயங்களை நாம தொடர்ந்து சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இயேசு அந்த காயங்களை சுமக்கிறார். நினைச்சு பாருங்களேன், உங்க கணவன் ஒரு 3 மாசம் உங்களோட பேசல அப்படின்னா இருதயத்துல வலி எப்படி இருக்கும்? அல்லது உங்க பிள்ளைங்க 1 வருஷமா உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, தூரத்துல இருக்கிறாங்க, நீங்க போன் போடுறீங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த வேதனை வலி இருதயத்துல எப்படி இருக்கும்? அது எவ்வளவு பெரிய ஒரு காயமாக இருக்கும். அல்லது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி தூரத்துல இருக்கிறாங்க, ஏதோ நம்முடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில காரியங்களினால 2 பேருக்கும் கோபம் வந்துருது. இன்னைக்கு எவ்வளவுதான் போன் பண்ணி பாக்குறீங்க, பிறந்த நாளுக்கு கூப்பிட்டு பாக்குறீங்க, நியூ இயர்க்கு கூப்பிட்டு பாக்குறீங்க, வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி பாக்குறீங்க, அவங்க வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. 2 பேரா சேர்ந்து வளர்ந்துருப்போம். இப்படிப்பட்ட நெருக்கமான உறவுகளில் இப்படிப்பட்ட பிளவுகள் வரும்போது நம்ம இருதயத்துல என்ன ஏற்படுகிறது? ஒரு ஆறாத காயம் ஏற்படுகிறது. அப்ப இயேசுவை விசுவாசிக்கும் போது எப்படி அந்த காயம் மாறுகிறது என்றால், நம்முடைய காயங்களை அவர் சுமந்தார். நம்முடைய உறவுகளில் ஏற்படக்கூடிய காயங்களை அவர் சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களினால, தேவனுக்கு விரோதமாக மட்டும் கிடையாது, நம்முடைய குடும்பங்களில நம்முடைய அக்கிரமங்களினால, பாவ செயல்களினால, முதிர்ச்சியற்ற தீர்மானங்களினால நம்ம காயப்படுத்துறோமே அல்லது காயப்படுறோமே, இந்த காயங்களை இயேசு சிலுவையில அவர் சுமந்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை இயேசு மேல் வந்தது. கடைசியாக வேதம் சொல்கிறது, அவருடைய காயங்களினால்
சுகமானோம். அவருடைய காயங்களினால் சுகமானோம். அப்ப உறவுகளில் ரட்சிப்பு எந்த அடிப்படையில் வருகிறது என்றால், நம்முடைய கடின உழைப்பின் அடிப்படையில் வரல, நம்முடைய பிரயாசத்தின் அடிப்படையில் வரல. இயேசு சிலுவையில சம்பாதித்த அந்த செயலின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ சுவிசேஷத்தின் வல்லமையினால தான் குடும்ப உறவுகளில் நிரந்தரமான ஒரு தீர்வை கொண்டு வர முடியும். அதனால தான் பவுல் ரோமர்ல சொல்லியிருக்கிறார், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கிறது. Those who are called to salvation, gospel is the power of God. இன்றைக்கு இயேசுவுடைய வல்லமை சுவிசேஷத்தின் மூலமாக தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. வானத்தையும் பூமியை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அவருடைய வல்லமை அந்த சிருஷ்டிப்பில் வெளிப்பட்டது. வானம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொன்னார், வானம் உண்டாயிடுச்சு. ஆகாய விரிவுகள் உண்டாக கடவுது என்று சொன்னார், அவருடைய வல்லமையின்படி ஆகாய விரிவுகள் உண்டாயிடுச்சு. இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்துல ஆண்டவர் அவருடைய வல்லமையை, சத்துவத்தை சுவிசேஷத்திற்குள்ளாக தான் வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய உறவுகளுக்காக அவருடைய சுவிசேஷத்தை நம்ம சார்ந்து கொண்டு போது அந்த சுவிசேஷத்தின் மேல் இருக்கக்கூடிய வல்லமை நம்முடைய குடும்ப உறவுகளை ஊடுருவி செல்லும். நாம் கண் காணாதபடி, காது கேட்காதபடி ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமை நம்முடைய உறவுகளில் கடந்து வருகிறது. எந்த அடிப்படையில்? இயேசு என்னுடைய காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய காயங்களினால் நான் சுகமாகிறேன். அவருடைய காயங்களினால் நான் சுகமாகிறேன். சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். இந்த உறவுகளில் சமாதானத்தை நம்ம பார்க்கலனா தேவனுடைய சித்தத்தை பூரணமா நம்மால நிறைவேற்ற முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த உறவுகளில் இப்ப நம்ம பார்க்கிறோமே, இந்த சமாதானத்தை, இந்த பூரண சமாதானத்தை நம்ம பார்க்கலன்னா, தேவன் நான் எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து என்னால் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அவருடைய சித்தத்தின் மையத்துல இதை தாண்டி என்னால போய் என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு என்று சொல்லக்கூடிய நபர், அவர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின்படி போகிற வழியில் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். இப்ப லாபான் தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் அவர் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். நல்ல பிஸ்னஸ் பண்றாரு. சொந்த தேசத்துல இல்லை, அவர் இன்னொரு இடத்துல அவர் இருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, நீ உன்னுடைய சொந்த தேசத்திற்கு போ, உன்னுடைய சொந்த தேசத்திற்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லியாச்சு. ஆனா அது ஒரு இம்பாசிபிலிட்டி. இம்பாசிபிலிட்டின்னு என்னது? இது மாம்சத்தின்படி நடக்க முடியாத ஒரு காரியம். அது சாத்தியமற்ற ஒரு செயல். அது உன் சொந்த தேசத்துக்கு போகணும் ஆண்டவர் சொல்றாரு, ஆனா அது சாத்தியமற்ற நிலை. ஏன்? சொந்த தேசத்துக்கு போறதுக்குள்ளாலேயே என்ன போயிடும்? ஏற்கனவே ஃபேமிலி பேக்ரவுண்ட் கேட்டீங்கல்ல, காயின், ஆபேல், லாமேக்கு, இவங்க எல்லாமே எதுல வீரர்கள்? ஒரு சின்ன பகைனாலும் தலையை எடுத்துருவாங்க, ரைட்? அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்கிறாரு. அப்ப சகோதரரையே ஏமாத்திட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. இப்போ கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், அதே இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா யாக்கோபுக்கு தெரியும், போற வழியிலே என்ன ஆயிரும், உயிரோட போய் நான் என்ன பண்ண மாட்டேன், சேர மாட்டேன், ரைட்? அப்போ கர்த்தர் யாக்கோபுக்கு வைத்த சித்தம் 20 வருஷம் அங்க இருந்தாரு. இப்போ கர்த்தர் யாக்கோபுக்கு வச்ச சித்தம் எங்க இருக்குது? சொந்த தேசத்துல இருக்கிறது. ஏன்னா அங்க அவங்க என்ன பண்ண போறான், யாக்கோபு பெருக போறான். இப்ப ஆண்டவர் எப்பவுமே நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் போது ஒரு பெரிய மலையை தாண்டி தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கொண்டு போவார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது பழைய நிலையோட கீழே நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். ஆனா மலைகளை தாண்டி போனோம். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, சாத்தியம் இல்லாத ஒரு செயலை செய்ய சொல்லுகிறார் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து. யாக்கோபு என்ன பண்றாரு, ஆபிரகாம் எப்படி தன்னுடைய தேசத்தை எல்லாம் விட்டு விசுவாசத்தினால அவர் சென்றாரோ, அதே மாதிரி யாக்கோபும் இப்ப என்ன பண்றாரு, விசுவாசத்தோட போறாரு. ஆனா உள்ளத்துல பயம். என்ன பயம்? நான் உயிரோட போய்க்க மாட்டேன் என்னுடைய சொந்த தேசத்திற்கு. என்னுடைய அண்ணன் ஏசா அன்னைக்கே அவர் பயங்கரமான அந்த மிருகங்களை அடிக்கிறது, வேட்டையாடுறது, 20 வருஷத்துக்கு முன்னாலேயே அண்ணன் அதுல பயங்கரமான புலி. இன்னைக்கு நான் அதே இடத்துக்கு போனேன்னு அண்ணன் என்ன பண்ணிடுவான், எப்படினாலும் ஒரு வழி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கர்த்தருடைய சத்தம் யாக்கோபுக்கு வருகிறது, இந்த இடத்தை விட்டு உன்னுடைய சொந்த இடத்திற்கு நீ போ. அப்ப அவர் போறாரு. போற வழியில் அவரால் முடியல, பயம். ராத்திரி நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டாங்க, இவர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, போராடுறாரு.
தேவதூதனோட போராடுறாரு. ஏன்னா மாமா வீட்டுக்கு போகும்போது தேவதூதன் தான் இடையில என்ன பண்ணது, சந்திச்சு அந்த பெத்தேல் அந்த பேர்லாம் நடந்துச்சு. இப்ப அதே வழியா அவர் திரும்பி வரும்போது கண்டிப்பா இப்படி நினைச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சரி போவோம், ஆனா பாதி வழியில கண்டிப்பா தேவதூதனை நம்ம என்ன பண்ணுவோம், சந்திப்போம், ஆசீர்வாதத்தோட நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. வரும்போது எல்லாரையும் தூங்க அனுப்பியாச்சு, ஃபேமிலி எல்லாம் நீங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நடுங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல தூதனை அவர் சந்திக்கிறார். நீர் ஆசீர்வதித்தால் வழியா நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஏன்னா இப்ப பின்னால திரும்பி போக முடியாது. லாபான் கிட்ட ஃபைல் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, திரும்பி என்ன பண்ண முடியாது, போக முடியாது. விசுவாசத்துல அவர் என்ன பண்ணிருக்கணும், அவர் போயிருக்கணும். தேவ தூதனோடு போராடுகிறார், தூதனோடு போராடுகிறார். என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிச்சா என்னுடைய சகோதரனை என்னால் என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும். ஆசீர்வாதம் இல்லாத நிலையில நான் என்ன பண்ண வேண்டாம், என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போக வேண்டாம், என் சகோதரன் முகத்துல என்னால முழிக்க முடியாது. அந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்னா நம்ம படிக்கலாமா? ஆதியாகமம் 33 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 33 3 4. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். 4ஆம் வசனத்துல என்ன நடக்குது? இருவரும் கட்டி பிடித்து இருவரும் என்ன பண்றாங்க, அழுகிறார்கள். 20 வருஷம் பகை எங்க போச்சு? 20 வருஷம் பகை எங்க போச்சு? சகோதரனுக்கு விரோதமாக காரியங்களை செய்து போயிருக்கிறாரு. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றார் அப்படின்னு வந்து கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து அப்படி உட்கார்ந்து இருக்கல. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டு எங்கேயே உட்கார்ந்து இருக்கல, அவரு அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கல. கர்த்தர் சமூகத்துல ஜெபிச்சிருக்கிறேன், நான் சகோதரனோட பேச போகும்போது கர்த்தர் எனக்கு துணை நிற்பார். ஏன்னா சொந்த தேசத்துக்கு நீ வர்றது வரைக்கும் நான் கைவிட மாட்டேன் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார். அப்போ யாக்கோபு எந்த தைரியத்துல தன்னுடைய சகோதரனுக்கு முன்பதாக போய் நின்றார், எந்த தைரியத்துல காரியங்களை சரி செய்வதற்காக அவர் சகோதரனுக்கு முன்பதாக போய் நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தேவன் துணை நிற்பார், இந்த உறவு எனக்கு வாய்க்கும் என்று சொல்லி அவர் சகோதரனை சந்திக்கிறார். பிராக்டிக்கலா அவருக்கு இருந்த ஆவிக்குரிய அந்த முதிர்ச்சியின்படி ஒரு சில பிரசன்ட் கிஃப்ட் இல்லையா, வெகுமதிகள் எல்லாம் அவர் முன்னாலேயே என்ன பண்ணிடுறாரு, அனுப்பி விடுகிறார். அவருக்கு இருந்த ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு தக்க அவர் என்ன பண்றார், செய்கிறார். ஆனால் அவர் செயல்படுகிறார். ஜெபித்துக் கொண்டே அவர் என்ன பண்ணல, அந்த இடத்துல அந்த தூதர்கள் எல்லாம் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணல, அவர் பாதி வழியில ஜெபத்துல உட்கார்ந்துடல, மாமனார் வீட்டுல சும்மா உட்கார்ந்துடல. இயேசு சொன்ன உடனே, தேவன் சொன்ன உடனே உன்னுடைய சொந்த இடத்துக்கு போன்னு சொன்ன உடனே விசுவாசத்தோடு அவர் செல்லுகிறார், சகோதரனை சந்திக்கிறார். இருவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறதாங்க, ஒரு பேரானந்தம். 20 வருஷமாக இருந்த அந்த பெரிய ஒரு பிளவு அந்த இடத்துல சேருகிறது, பயங்கரமான ஒரு சந்தோஷம். இப்ப இதுல விசுவாசம் எங்க வருது? விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு பண்பு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல விசுவாசம் எங்க வருது அப்படின்னா, யாக்கோபு ஏசா கிட்ட பேசும்போது ஏசா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, இதை ஏற்றுக்கொள்ளுகிறார், ரைட்? ஆனா யாக்கோபு ஏசாவை பார்க்க போயிருக்கும் போது கிஃப்ட் கொடுத்தாரு, பரவாயில்ல. ஆனால் ஏசா என்ன வேணாலும் என்ன பண்ணிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். யாக்கோபுடைய உயிரே என்ன பண்ணிருக்கலாம், அந்த இடத்துல போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் நிமித்தமாக போய் தன்னுடைய சகோதரனுக்கு முன்னால போய் நின்னாரே, அதுதான் விசுவாசம். இனி இந்த மனுஷன் என்னால பார்க்க முடியாது, முன்னால போய் நிக்க முடியாது, இந்த காரியத்தை நான் சரி செய்ய முடியாது, 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, இனி வந்து முடியாது, இப்படியே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணல. இல்ல, கர்த்தர் சொன்னது நிமித்தமாக எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சகோதரனுக்கு முன்பதாக அவர் போய் நின்றாரே, முன்னால போய் பணிந்து குனிந்து அவர் நின்றார். பார்த்தீங்களா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நம்முடைய உறவுகளுக்குள்ளாக இயேசுவின் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. இன்னைக்கு நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? அன்னைக்கு யாக்கோபு வந்து அவருடைய ஜெபத்தை விசுவாசித்தார், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தார். இன்னைக்கு அதையும் தாண்டி நம்ம விசுவாசிப்பதற்கு இருக்கிறது என்ன இருக்கிறது? இயேசு சிலுவையில நமக்காக செய்த அந்த செயல்.
அந்த சுவிசேஷம். இயேசு எங்களுடைய உறவில் இருக்கக்கூடிய பகைகளை, காயங்களை, கோபங்களை, ஏமாற்றங்களை, இழப்புகளை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து காயப்பட்டாரே, அந்த விசுவாசத்துல நான் போய் உறவுகளை சரி செய்றேன் என்று சொல்லி விசுவாசத்தோட நம்ம முன்னால போய் நிற்கும் போது என்ன நடக்கிறது? சுவிசேஷத்தின் வல்லமை உறவுகளுக்குள்ளாக கடந்து வருகிறது. சுவிசேஷத்தின் வல்லமை உறவுகளுக்குள்ளால ஊடுருவி வருகிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு சுவர் மாதிரி இடையூறுகள் இருந்தாலும் சுவிசேஷத்தின் வல்லமை அவைகளை உடைத்து இருதயங்களை இணைக்கிறது. இப்ப இன்னைக்கு குடும்பங்களில் சகையை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னாரே, இந்த குடும்பத்திற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, நம்முடைய உறவுகளுக்கு அந்த ரட்சிப்பு கடந்து வர வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். சுவிசேஷத்தை யாக்கோபு செய்தது மாதிரி முன்னால போய் நிக்கணும். ஜெபத்துல மட்டும் கிடையாது, தூதனுக்கு முன்னால மட்டும் கிடையாது, உறவுகளுக்கு முன்னால போய் நாம நின்று பேச வேண்டும். இப்ப முதலாவதாக ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய அந்த நபராக நம்ம மாற வேண்டும். முதலாவதாக என்ன நம்ம மாறணும்? தாழ்மை. தாழ்மை. நான் பூஜ்யத்தில் இருக்க, இயேசு இல்லைன்னா நான் பூஜ்யம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடணும். அது ஆவியில் எளிமை. நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்னு பாருங்க, அந்த நிலைக்கு வந்தாச்சுன்னா. இரண்டாவதாக என்னது? விசுவாசம். விசுவாசம் என்று சொல்லுவது அது ஒரு செயல் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? சோ அப்போ அந்த விசுவாசம் கிரியையோடு சேர்ந்து இணைந்து யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறது மாதிரி ஆண்டவர் சொன்னதை நம்பி நம்ம முன்னால போய் நிற்கும் போது ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்கிறார். ஒரே ஒரு பல்லவியை மட்டும் நம்ம பாட போறோம். இந்த 2025 ஆண்டுக்குள்ளாக கர்த்தர் நம்மை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய வருடம் முதல் மாசத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா? காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த வருஷத்தினுடைய முதல் பகுதியில அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறாரே. யாக்கோபு ஒரு பெரிய சவாலை சந்தித்தார். என்ன சவால்? ஆண்டவர் சொன்னதை செய்யணும்னா என்னுடைய சகோதரனோடு நான் எப்படி ஒன்னு செய்யறது? அந்த சவாலை யாக்கோபு சந்தித்தார், முன்னால போய் நின்னார். அதே மாதிரி 2025ல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தோடு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். குடும்பத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன், உங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய சவால்களை தாண்டி வெற்றியோடு நாம் பயணம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்காக நல்ல விசுவாசத்தோடு புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாடுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாடுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. ஆண்டவர் சவால்களை தாண்ட யாக்கோபை போல உறவுகளில பெரிய அற்புதங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் நாம் பார்க்க செய்வாராக. யாக்கோபை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய அதிசயம், இது ஒரு பெரிய அற்புதம். யாக்கோபுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல சகோதரனை பார்க்கும்போது என்ன நடக்குமோ என்று பயத்துல, ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை மட்டும் நம்பி அங்க லாபானோடு இருக்கும்போது
லாபான் வந்து இவருடைய வாழ்க்கையை கடினப்படுத்தினார். ஆனா ஏசா வாழ்க்கையே எடுத்து போட்டுருவாரு. அப்போ ஏசாவை சந்திக்கிறதை காட்டிலும் லாபான் கிட்ட என்ன பண்ணிடலாம், இருந்துடலாம், ரைட்? ஆனா அதை காட்டிலும் கடினமான ஒரு இடத்திற்கு ஆண்டவர் போக சொல்லும் போது அவர் விசுவாசத்தோடு அவர் சவால்களை சந்திக்கிறார். யாக்கோபு வாழ்க்கையில அது ஒரு பெரிய அற்புதம். இதே அற்புதத்தை ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் இந்த வருஷத்துல அவர் பார்க்க செய்வாராக. யாக்கோபுடைய அந்த ஒரு பெரிய சிறையிருப்பு அன்றைக்கு மாறினது. அது ஒரு சிறையிருப்பு தானே. யாக்கோபு வாழ்க்கையில சொந்த சகோதரனோடு பேச முடியல, சொந்த பூமிக்கு போகவே முடியல, அவரால் வாழ்நாள் ஃபுல்லா போகவே முடியாது. ஸோ யாக்கோபு வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய சிறையிருப்பை ஆண்டவர் உடைத்து ஒரு புதிய வாழ்க்கையை யாக்கோபுக்கு கொடுத்தார். இப்ப நம்ம குடும்பத்துல அந்த ஒரு நபரா நான் இருக்கிறேனா? ஸோ முதலாவதாக எனக்கு தேவையான பண்பு தாழ்மை, இரண்டாவதாக எனக்கு தேவையான பண்பு விசுவாசம். விசுவாசம் என்று சொல்லும்போது யாக்கோபு செய்த காரியத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், நினைத்து கொள்ள வேண்டும். தேவன் சொன்னதை வைத்து அவன் என்ன பண்றான், கடந்து செல்றான். அதான் விசுவாசம். விசுவாசம் என்று சொல்லும்போது இதை நான் நம்புறேன், இதை நான் நம்புறேன், இதை நான் நம்புறேன், இதை நான் நம்புறேன், இதெல்லாம் நான் நம்புறேன், இப்ப உட்கார்ந்து இருக்கிறேன், அது கிடையாது. விசுவாசம் சொல்றது நான் ஒரு காரியத்தை நம்புறேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன், அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுக்கணும்ல. இன்னைக்கு மழை வரும் அப்படின்னா நம்புறேன், இன்னொருத்தனும் நம்புறான் இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கொடையும் எடுத்துட்டு போறாரு அவர். அப்ப இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொல்றாரு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர் விசுவாசிக்கிறார். விசுவாசத்தின் அடையாளமாக அவர் ஒரு குடையையும் எடுத்துக்கொண்டு போகிறார். அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்று சொல்றது இதை நம்புறேன் நம்புறேன் மட்டும் சொல்லிட்டு மனதளவுல ஒரு சில காரியங்களை அங்கீகரிப்பது மட்டும் கிடையாது, அந்த நம்பிக்கையை செயலில் காண்பிப்பதுதான் விசுவாசம் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மூன்றாவதாக தேவன் பயன்படுத்தக்கூடிய அந்த நபராக நான் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு தேவையான மூன்றாவது பண்பு என்னவென்றால் அன்பு. அந்த அன்புக்கு முன்னால நான் இன்னொரு வார்த்தையை போடுறேன். அது என்ன வார்த்தைனா தரமான அன்பு. இப்ப இட்லி சாப்பிடணும்னா எல்லா கடையிலையும் வாங்கி சாப்பிடலாம். நான் ஒரு சில கடைகளில் இட்லி எப்படி இருக்கும், தரமா இருக்கும். ஒரு சூப் குடிக்கணும், வெஜிடபிள் சூப் குடிக்கணும், சிக்கன் சூப் குடிக்கணும் அப்படின்னா 15 ரூபாய்க்கும் குடிக்கலாம், 200 ரூபாய்க்கும் என்ன பண்ணலாம், குடிக்கலாம். அப்ப தரத்துல என்ன இருக்குது, வித்தியாசங்கள் இருக்குது. நானும் நேசிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணலாம், சொல்லலாம், ரைட்? ஆனா ஆண்டவர் நமக்கு வேதத்துல சொல்றது என்ன அப்படின்னா தரமான அன்பு. தரமான அன்பு. இந்த 2025ஆம் ஆண்டுல நம்முடைய குடும்ப உறவுகள் நாம் ஒரு தரமான அன்பை நம்முடைய குடும்பத்துல கொண்டு வரதன் மூலமாக நம்முடைய குடும்ப உறவுகள் இந்த வருஷத்துல அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும், போக வேண்டும். ஒரு தரமான அன்பை நான் உள்ளல கொண்டு வரும்போதுதான் அந்த 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 உறவுகளை அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதை உந்தி தள்ள முடியும். அன்புக்கு மட்டும்தான் உந்தி தள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் பவுல் ஏற்கனவே சொல்லிட்டாரு, கிறிஸ்துவருடைய அன்பு எங்களை உந்தி தள்ளுகிறது, என்னால சும்மா இருக்கவே முடியாது. அப்ப அன்புக்கு மட்டும்தான் உந்தி தள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது. அன்பு மரணத்தை காட்டிலும் வலிமை வாய்ந்தது என்று நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அந்த அன்பு தரமான அன்பாக குடும்ப உறவுகளில் நாம் கொண்டு வரும்போது இந்த குடும்பத்தை, நம்முடைய குடும்ப உறவுகளை இந்த ஆண்டுல கர்த்தர் நிச்சயமாக யாக்கோபோட கூட இருந்தது போல நம்மோட கூட இருந்து நம்முடைய உறவுகளை அடுத்த நிலைகளுக்கு அவர் கொண்டு போவாராக. ஒருவேளை ஜனவரி 25ஆம் ஆண்டு துவக்கத்துல ஒருவேளை குடும்ப உறவு சொல்லிக்கிறது மாதிரி இல்லாம இருக்கலாம், அதை பத்தி கவலை கிடையாது, ரைட்? என்ன கவலை அப்படின்னா, நான் தேவனை விசுவாசித்து நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக இருந்து இந்த தரமான அன்பை என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக நான் கொண்டு வருவேனா, கொண்டு வர மாட்டேனா? ஆரம்பம் அற்பமா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த தரமான அன்பை என்னுடைய குடும்பத்தில் நான் கொண்டு வரும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். இந்த தரமான அன்பு அப்படின்னா என்ன, அதனுடைய பண்புகள் என்ன என்று ஒரு காரியத்தை பார்க்கலாம். தரமான அன்பு எப்பொழுதுமே சும்மா இருக்காது. தரமான அன்பு எப்பவுமே எப்படி இருக்காது, சும்மா இருக்காது. யாருமே ஒன்றும் செய்யலைனா கூட இந்த தரமான அன்பு செயல்பட்டு கொண்டே இருக்கும், செயல்பட்டு கொண்டே இருக்கும். குடும்பத்தில் மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாலும்,
மற்றவங்க யாருமே இந்த வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பத்தி கவலையே இல்லாம இருந்தாலும், இந்த தரமான அன்பு இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது? சும்மா இருக்க முடியாது. அவர்கள் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள், ஜெபித்து கொண்டே இருப்பார்கள், ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இதுல நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்னது? அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அன்பை வெளிப்படுத்தாம அவங்களால என்ன பண்ண முடியாது? தரமான அன்பு இருக்கிறவங்களால இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க பெற்றுக்கொண்ட அன்பு அப்படிப்பட்டது, அப்படிப்பட்ட தரம் வாய்ந்தது. அந்த தரம் எப்படி இருக்குது அப்படின்னா, 1 யோவான் 4:19 படிக்கலாம். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். பாருங்களேன், நாம அன்பு கூறுகிறோம். ஆனா இதுக்கு ஸ்டார்டிங் கொடுத்தது யாரு? அவர். அவர் முந்தி நம்மை அன்பு கூர்ந்தபடியால், ஆங்கிலத்துல he first loved us. அவர் முதலாவதாக என்ன பண்ணாரு? அவர் என்னை அன்பு கூர்ந்தார். அப்ப முதலாவதாக அவர் என்னை அன்பு கூறும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அன்பை நான் இருதயத்துல பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசு என்னை நேசிக்கிறத நான் உணரும் போது, அனுபவிக்கும் போது என்ன நடக்கிறதுனா, அதே தரமான அன்பை என்னுடைய இருதயத்துல நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த அன்போட பேர் தான் இனிஷியேட்டிங் லவ், துவங்கக்கூடிய அன்பு. பக்கத்துல இருக்கிறவங்க யாருமே ஒரு காரியத்தை துவங்காம இருக்கலாம், இந்த அன்பின் கிரியையை துவங்காம இருக்கலாம், ஆனா நான் துவங்குகிறேன். ஏனென்றால் எனக்கு கிடைச்ச வெர்ஷன் ஆஃப் லவ் அப்படிப்பட்டது. அன்பு துவங்கக்கூடிய ஒரு சக்தி உடையதாக இருக்கிறது. ரட்சிப்பை பத்தி நம்ம யாருமே கவலைப்படல, ரட்சிப்பை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை, ரட்சிப்பு தேவைன்னு கூட நமக்கு தெரியல. அந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். நம்ம ரோமர் 5 நம்ம படிக்கிறோம். வேதத்தை இப்ப எடுக்க வேண்டாம், தெரிஞ்ச வசனம் நான் சொல்லிடுறேன். நாம் பாவிகளாக இருக்கையில் இயேசு நமக்காக மரித்தார். இதுதான் துவங்கக்கூடிய அன்பு. நாம் பலவீனர்களாக இருக்கையில், இல்லையா, நாம் சத்துருக்களாக இருக்கையில், நம்ம சத்துருக்காக தான் இருக்கிறோம், பலவீனமா தான் இருக்கிறோம், விரோதியா தான் இருக்கிறோம், ரைட்? ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? என்னுடைய ரட்சிப்பை பத்தி யோசித்து, நான் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே சிலுவையில் என்ன பண்ணிட்டார்? அவரு மரித்து விட்டார். இதுதான் துவங்கக்கூடிய அன்பு. இதை அப்படியே குடும்ப உறவுல நம்ம கொண்டு வரும்போது என்ன நடக்கிறது? நம்ம குடும்பத்துல ஒரு சிலர் இதே மாதிரி இருக்கலாம், நம்ம இருந்தோம் அன்னைக்கு அதே மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், ஆவிக்குரிய விதத்துல பலவீனமா இருக்கலாம், ஜெபிப்பதற்கு எந்த விதமான உந்துதலும் இல்லாம இருக்கலாம், வேதம் படிப்பதற்கு உந்துதலே இல்லாம இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனமாக காணப்படலாம், அல்லது பாவத்துல கூட இருக்கலாம், சரியா, அல்லது சத்ருவா இருக்கலாம். நம்ம என்ன செஞ்சாலும் ஏதாவது என்ன பண்ணிட்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா இயேசு நமக்கு என்ன செஞ்சார்? அப்படிப்பட்ட நேரத்துல அவர் முதலாவதாக அன்பு கூர்ந்தார். இதுதான் அன்பினுடைய தரம். அன்பினுடைய தரம் முதலாவது அடியை எடுத்து வைக்கும். இட் will take the first step. முதல் அடியை என்ன பண்ணும்? எடுத்து வைக்கும். அவங்க ஒண்ணுமே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன்? நான் செயல்படுவேன். ஏனென்றால் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு நான் பாவியா இருக்கும் போது எனக்காக மரித்த அன்பு, நான் பலவீனமாக இருக்கும் போது எனக்காக மரித்த அன்பு, அவருக்காக நான் சத்ருவாக இருந்த போது எனக்காக மரித்த அன்பு. அந்த அன்பு எனக்குள்ளால இருக்கும்போது இதே 3 சுபாவங்களை என் வீட்டில் இருக்கிறவங்க வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் செயல்படாம இருப்பேனா? கண்டிப்பா இருக்கவே முடியாது. என் குடும்பத்தினர் பலவீனமா இருக்கலாம் ஆவிக்குரிய விதத்துல, என் குடும்பத்தினர் பாவத்தையே கூட செஞ்சுட்டு இருக்கலாம், அல்லது என் குடும்பத்தினர் எனக்கு சத்ருவ போல நடந்துட்டு இருக்கலாம். ஆனா இயேசுடைய இந்த முதல் அடி எடுத்து வைக்கக்கூடிய அன்பு எனக்குள்ளால இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இயேசு செஞ்சதை போல நானும் செய்யும் போது. ஆனா இது ரொம்ப ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் திரும்ப திரும்ப நேசித்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு தடவை நேசிக்கிறீங்க, ஏத்துக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. இன்னொரு தடவை நீங்க என்ன பண்றீங்க? நேசிக்கிறீங்க, அதையும் என்ன பண்ண மாட்டாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. 3வது தடவை நீங்க நேசிக்கிறீங்க, அன்பை எப்படி இல்லாமோ வெளிப்படுத்தி பாக்குறீங்க, அப்படி பண்ணி பாக்குறீங்க, இப்படி பண்ணி பாக்குறீங்க, பேசி பாக்குறீங்க, இது பண்ணி பாக்குறீங்க, அசையவே என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இல்லையா? உண்மையான அன்பினுடைய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா, லவ் நெவர் கிவ்ஸ் அப். அன்பு ஒருபோதும் ஒழியாது. அன்பு ஒருபோதும் ஒழியாது. 100 தடவை முயற்சி பண்ணிட்டீங்க, உங்க கூட இருக்கிறவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா? எத்தனாவது தடவை முயற்சி பண்ணணும்? 101. 200 தடவை முயற்சி பண்ணிட்டீங்க, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணணும்? 201. அப்படித்தான் அவர் செஞ்சாரு.
அப்படிதான் அவர் செஞ்சாரு. பழைய ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு. இஸ்ரவேல் தேசத்தை தன்னுடைய சொந்த குடும்பமாக தேவன் நடத்தினார். தகப்பன் உன்னை சுமந்து கொண்டது போறது போல நான் உன்னை சுமந்து கொண்டு போனேன் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு தகப்பன் யார்? தேவன் தான் தகப்பன் இல்லையா? ஆபிரகாம் 0 இருந்தார். தேவன் தலையிட்ட பிறகுதான் என்ன நடக்குது? குடும்பம் உருவாகிறது. அப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு தகப்பன் அவர் தான். 100 தடவை நேசிக்கிறாரு, 100 வருஷம் நேசிக்கிறாரு, 200 வருஷம் நேசிக்கிறாரு, 300 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷம் அவருடைய அன்பை கொட்டி தீர்க்கிறாரு. தீர்த்த பிறகு ஒரு உரையாடல் நடக்கிறது. யாருக்கெல்லாம்? இப்படி நேசித்த தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. இவ்வளவு நான் அன்பு கூர்ந்தேனே அப்படி சொல்லிட்டு மல்கியா 1 அதிகாரம் 2 வசனம். மல்கியா 1 அதிகாரம் 2 வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று, நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். போதும். இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் உன்னை சிநேகித்தேன், ஐ லவ்ட் யூ, நான் உன்னை நேசித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். பதில் வருது அந்த பக்கத்துல இருந்து. படிங்க பாப்போம். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். அப்பா, எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அதுல 200 வருஷம் இவங்க ஒன்றும் இல்லாம 0வா இருக்கும்போது, ஆவிக்குரிய விதத்துல 0. அவங்க தகப்பன் ஆபிரகாம் வேறே தேவர்களை வணங்கி கொண்டு இருக்கிறார். ஆவிக்குரிய விதத்துல 0, மாம்ச பிரகாரமா 0. இவங்க கிட்ட இருந்து ஒரு வம்சமே வர்றதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்ல. சரீரம் செத்தாயிடுச்சு. 0ல இருந்து ஆண்டவர் எடுக்கிறாரு. எடுத்து சொல்றாரு, இப்ராஹிமே உனக்கு நான் நடக்க சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? 0வா இருக்கும்போது ஒரு தேசத்தை கொண்டு வந்து நடக்க பழகி கொடுத்து, நடக்க முடியாத இடத்துல தோளில் சுமந்து கொண்டு அவர் வானத்திலிருந்து மன்னாவை பொரிச்சு கொடுத்து, இப்படியாக 200 வருஷம் அன்பை வெளிப்படுத்தி விட்டு கடைசியா ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நான் உன்னை எவ்வளவாய் நேசித்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பதில் வருது. என்ன நேசித்தீங்களா? என்னையா? இங்க பாரு, ஆண்டவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? 2000 வருஷம் முயற்சி. ஆனா ஆபிரகாமை தெரிந்து கொண்ட நாளுக்கும் இந்த மல்கியா இந்த காரியத்தை பேசின நாளுக்கும் 2000 சுமார் 2000 வருஷம் இருக்கிறது. 2000 வருஷம் அன்பை கொட்டினார். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நீங்க எங்களை எப்படி நேசித்தீங்க? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு 2 சேலை எடுத்து கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஹஸ்பண்ட் வந்து 3 எடுத்து கொடுத்துட்டாங்க. 2 கேட்குறீங்க, 4 என்ன பண்ணிட்டாங்க? எடுத்து கொடுத்துட்டாங்க. அல்லது அதே இந்த பக்கம் மாற்றி கூட வரலாம். ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நேசிச்சவங்க சொல்கிறாங்க, இவ்வளோவா நேசிச்சேன் அப்படின்னா. நேசிச்சிங்களா? அது அப்படி இருதயத்திலேயே இடி விழுந்தது மாதிரி இருக்கும் இல்லையா? ஆண்டவருடைய இது நான் சொல்ல போகிறது வேதத்தில் சொல்லலை, நான் கற்பனையாக சொல்கிறேன். அந்த இடி வாங்கின பிறகு 400 வருஷம் ஆண்டவரால் பேசவே முடியல. 2000 வருஷம் அதுக்கு வேற தியாலஜிக்கல் அர்த்தங்கள் இருக்கலாம். நான் ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். ரைட்? இத்தனை வருஷம் அன்பை கொட்டி அவர் கேட்கிறாரு, நீங்க எப்படி என்னை நேசித்தீங்கன்னு கேட்டாங்களே. அப்படியே இருதயத்துல வந்த இடிதான் 400 வருஷம் அப்புறம் என்ன பண்ணல, அந்த வேதனையை சுமந்திருந்தார். ஆனா ஆண்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா தரமான அன்பு, தரமான அன்பு. அந்த 400 வருஷம் ஆண்டவர் இப்படி யோசித்திருப்பார் நினைக்கிறேன். என்னுடைய அன்பை என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் எப்படி நான் வித்தியாசமான விதத்துல வெளிப்படுத்தலாம். தீர்க்கதரிசிகளை அனுப்புனேன், தூதர்களை அனுப்புனேன், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தேன். நான் நேசிக்கலன்ட்டாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் மூஞ்சிலே சொல்லிட்டாங்க, நீங்க என்ன பண்ணல, என்னைய நேசிக்கல அப்படின்னு டைரக்டாவே சொல்லிட்டாங்க. இருதயம் வலிக்குது. ஆனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இவர்கள் அறியாத விதத்துல நான் அவர்களை இனி நான் நேசிக்க போறேன். இதுவரைக்கும் தீர்க்கதரிசிகளை அனுப்புனேன், அதை செய்தேன், இது செய்தேன். நானே இந்த பூமியில அவர்களுக்காக போய் உயிரை கொடுக்க போகிறேன் என்ற தீர்மானத்தோடு இதுவரைக்கும் அன்பை வெளிப்படுத்தாத ஒரு வகையில அவர் 2000 வருஷத்துக்கு பிறகு, 2500 வருஷத்துக்கு பிறகு இயேசுவாக இந்த பூமியில வருகிறார். இயேசுவாக வந்தது என்னது? 2000 வருஷங்களாக அவர் செய்த அன்பு புறக்கணிக்கப்பட்டது. he was rejected. நீங்க நேசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உன்னை நான் இன்னும் தரமாக நான் நேசிப்பேன். இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத வண்ணம் நான் உன்னை நேசிப்பேன்.
இனி நான் உனக்கு காண்பிக்க போகிற அன்பை நீ பழைய ஏற்பாட்டுல பார்த்ததே இல்லை, இனிதான் நீ பார்க்க போகிறாய் என்று சொல்லி அவருடைய தரமான அன்பை திரும்பவுமாக என்ன பண்ணுகிறார்? ஒரு விசை அவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின பிறகும் அவங்க என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை மேசியாவாக கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் அவர் சிலுவையில மரிக்கிறார். நம் பாவிகளாக இருக்கையிலேயே, பலன் வீணர்களாக இருக்கையிலேயே அவர் சிலுவையில மரிக்கிறார். இவ்வளவையும் விசுவாசத்தினால தான் அவர் செய்கிறார். எப்படி வானத்தையும் பூமியும் விசுவாசத்தோடு அவர் உருவாக்கினாரோ, எபிரேயர் 12:3 தானே, வானத்தையும் பூமியும் விசுவாசத்தினாலே, வானம் பூமி எல்லாம் அவருடைய வார்த்தையினால் என்ன பண்ணப்பட்டது? உருவாக்கப்பட்டது. அப்போ இயேசு திரும்பவுமாக விசுவாசத்தோடு, ஏன்னா அவர் இந்த பூமியில வாழும்போது மனுக்குலம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நாள்ல இருந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ், ஆசாரியர்கள், தேவாலயத்தில் இருந்தவங்க யாருமே என்ன பண்ணல? இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால புறக்கணிக்கப்பட்டார். நீங்க நேசிக்கலன்னு சொன்னாங்க. இப்ப இயேசுவாக இந்த பூமியில ஒரு மனிதனாக வந்த பிறகும் அவங்க என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் சிலுவைக்கு போகிறார். என்ன நம்பிக்கையில போகிறார்? விசுவாசத்தோடு. என்னுடைய தகப்பனுடைய திட்டத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன். ஒரு நாள் இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவதை நான் என்ன பண்ண போறேன்? பார்க்க போகிறேன் என்ற நம்பிக்கையில தான். ஏனென்றால் சிலுவைக்கு போகும்போது 12 பேர் கூட இருந்தாங்களே, அந்த 12 பேர் கூட இந்த சிலுவையில என்ன பண்ணல? கூட இல்ல, இல்லையா? சோ அந்த நேரத்திலையும் விசுவாசத்தோட தேவன் அவருக்கு முன்பதாக வைத்திருந்த அந்த ஓட்டத்தை மட்டும் அவர் பார்த்தவராக, தொலை தூரத்துல பார்க்கக்கூடிய ஆத்துமாக்களை விசுவாசித்து அவர் சிலுவையில தனி நபராக, அவருக்கு கம்பெனி கொடுத்ததெல்லாம் அந்த 2 கள்ளர்கள் தான். அந்த மத்தியில விசுவாசத்தோடு மனுக்குலத்திற்காக, அவரை வெறுத்த மனுக்குலத்திற்காக, ஏற்றுக்கொள்ளாத மனுக்குலத்திற்காக அவர் சிலுவையில தொங்கினார். நடந்தது என்ன தெரியுமா? லவ் ஆல்வேஸ் வின்ஸ். அன்பு எப்பொழுதுமே ஜெயிக்க தான் செய்யும். அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது, அன்பு தோற்று போகாது. அன்னைக்கு சிலுவையில தொங்கும் போது தனி நபராக, ஒருவேளை சரீரபூர்வமாக நம்பிக்கை இல்லாம அவர் தொங்கினார். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடக்க போகுது தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான தொடர்ந்து படிங்க. திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்ப இயேசு பூமியில வாழும்போது மக்களை பார்க்கல, இத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்கங்கறத பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒருவனாலும் எண்ணக்கூட முடியாத அளவுக்கு அத்தனை திரள் கூட்டம் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக நின்று அவருக்காக கரங்களை தட்டி கொண்டிருந்தார்கள். எங்களை நேசித்த எங்களுடைய இயேசுவுக்கு முன்பதாக திரள் கூட்டம் உலகம் முழுவதும் ஒரே இடத்துல கூடி நின்று ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிங்க. இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும், அன்பு என்றைக்குமே ஜெயிக்கும். Love will win always. இந்த அன்பை தான் ஆண்டவர் குடும்பத்தில் காண்பிக்க சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் அன்பை காண்பித்து கொண்டே இருக்கிறேனே, ஆனா அதுக்கு இதுவரைக்கும் பிரயோஜனம் எதுவுமே இல்லையே, இன்னும் எவ்வளவு நாட்கள் நான் காண்பிக்கிறது? அப்ப என்னுடைய தேவைகளை யாரு பூர்த்தி செய்வாங்க? நான் மட்டும் அன்பை காண்பித்து கொண்டா இருக்கலாமா? ஆனா என்னுடைய தேவைகள், என்னுடைய உணர்வு ரீதியான தேவைகள், என்னுடைய மன தேவைகள், இவைகளை யார் சந்திப்பாங்க? எவ்வளவு நாளைக்கு நான் அன்பை கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அப்படி சொல்றவர்களுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பும். இன்றைக்கு அந்த ஒரு மனிதனாக, அந்த நபராக தேவன் உங்க குடும்பத்துல இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி குடும்ப உறவுகளுக்குள்ளாக இயேசுவினுடைய அன்பையும் ரட்சிப்பையும் கொண்டு போவதற்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை அது சாதாரணமான அல்லது எளிமையான பாதையாக இல்லாமல் இருக்கலாம். கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய பாதை. யாக்கோபு அன்னைக்கு எடுத்த தீர்மானம் கடினமான தீர்மானம். தன்னுடைய சகோதரனுக்கு முன்பதாக, தன்னை பகைக்கிற, தன்னை கொண்டு போடுவேன் என்று சொன்ன சகோதரனுக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும் என்று சொன்னது ஒரு விசுவாச தீர்மானம். நான் மட்டும் தீர்மானத்தை எடுத்து முன்னால போயிட்டு இருக்கேனே,
எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி தனிமையாக உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களா? 5 வருஷம் 10 வருஷம் நான் போராடிட்டேன், ஆனா என்னால முடியல, என்னுடைய தேவைகளை யார் சந்திப்பார்கள், நான் மட்டும் அன்பு கொடுத்து கொண்டிருக்கிறேனே என்று நினைக்கிறீங்களா? இந்த அன்பு நிகரில்லாத அன்பு, ஈடு இணையில்லாத அன்பு, ஒரு நாளும் நம்மை சோர்ந்து போகாத அன்பு, ஓ the love that never fails, என்றைக்கும் அழியாத இந்த அன்பினால அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நேரத்தில் நிரப்புவாராக. இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை திருப்பக்கூடிய ஆண்டு, கர்த்தருடைய கிருபைகள் நம்முடைய குடும்பத்தில் ஊற்றப்படக்கூடிய ஆண்டு. அந்த மாதிரி நீங்க காணப்படுறீங்களா? இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு நாம் சபையாக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நிரப்பும்படியாக அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக, அவருடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக நாம் எல்லாரும் சேர்ந்து போக போறோம். இயேசுவின் அன்பு இந்த நேரத்தில் நம் மத்தியில் ஊற்றப்படுவதாக. நம்ம எல்லாருமே அவருடைய அன்பை இந்த நேரத்தில் அனுபவித்து அவருடைய அன்பினால உந்தி தள்ளப்பட்டு நாம் நேசிக்க போகிறோம் இந்த நேரத்தில். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மழையாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையை தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையை தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்புக்காக நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரணமான அன்பு. குடும்பத்துல தனியா நிக்கிறேன், அன்பு கொடுத்துட்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு அன்பு கிடைக்கலையே.
என்னுடைய உணர்வை யார் புரிஞ்சுக்குவாங்க? அதற்காக தான் ஆண்டவர் அந்த ஒப்பில்லாத அன்பை நமக்கு கொடுக்கிறார். அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறவங்க ஒரு நாளும் தோற்று போனதே கிடையாது. லவ் ஆல்வேஸ் வின்ஸ். அன்பு என்றைக்குமே ஜெயிக்க தான் செய்யும். ஆண்டவர் அவருடைய அன்பை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தரமான அன்பு ஒருத்தங்களை நேசிச்சு அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும். 2000 வருஷம் கழிச்சு சொன்னாங்களே, எப்படி எங்களைய நேசிச்சீங்க. அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்ல, திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்கு முன்பதாக இவர் எங்களை நேசித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு முன்னால நிக்கிறாங்க. அந்த வசனத்தையும் மல்கியா 1:2 நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியும். மல்கியா 1:2 என்ன இருக்குது? உங்களை எப்படி நீங்க எப்போ எங்களைய நேசிச்சீங்க, அந்த வசனத்தை ஒரு பக்கத்துல எழுதி இன்னொரு பக்கத்துல நீங்க என்னை நேசிச்சீங்கன்னு சொல்லிட்டு இத்தனை திரள் கூட்டம் அவருக்கு முன்னால் என்ன பண்றாங்க? நிற்கிறாங்க. ரைட்? இதுதான் அன்பு பொறுமை உள்ளது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு பொறுமை உள்ளது. உடனே ஃபாஸ்டா வேகமா ரிசல்ட் எதிர்பார்க்காது. செஞ்சுட்டே இருக்கும். ரைட்? நம்ம ஃபாஸ்ட் உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? சாப்பாடு வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிடலாம். ஆனா அன்பு நீடிய பொறுமை உள்ளதுன்னா இதுதான். செஞ்சுட்டே இருக்குது, கொடுத்துட்டே இருக்குது. ஆனா நமக்குள்ளால ஆண்டவர் கொடுத்திருக்கிற தைரியம் என்ன அப்படின்னா, அன்பு ஒரு நாளும் தோற்று போகவே செய்யாது. நம்முடைய வாழ்க்கையில எதை நம்ம விட்டுட்டாலும் பரவாயில்ல, எதை கிவ் அப் பண்ணாலும், இனி முடியாதுன்னு நம்ம எதை விட்டுட்டா கூட பரவாயில்ல, ஆனா நேசிக்க முடியாதுன்னு மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டிய தேவையில்லை, நினைக்க வேண்டிய தேவையில்லை. அவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். அவர் முந்தி நம்மை நேசித்தார். அப்படின்னா he first loved you. அவர் நம்மை நேசித்த போது இந்த அன்பை தான் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அதே வெர்ஷன், அதே குவாலிட்டி, அந்த தரமான அன்பை நம்முடைய இருதயத்துல கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு தரமான அன்பை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களை தரமாக நேசிப்பதற்கு அதே அன்பை நம்முடைய உள்ளத்துல கொடுத்திருக்கிறார். இந்த அன்பை இந்த ஆண்டுல நம்முடைய குடும்பத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும்? பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்ப உறவுகளில நாம பார்க்க வேண்டும். அது எங்க இருந்து ஆரம்பிக்கும்? அந்த ஒரு தனி நபர்கிட்ட இருந்து. எங்கேயோ இருந்து ஆரம்பிக்காது. அந்த ஒரு தனி நபர், ஒரே தனி நபர், ஒரு குடும்பத்துல அந்த ஒரு தனி நபர், அது யார்? எல்லாரும் விசுவாசிச்சோனா, ஆண்டவரே அந்த தனி நபர் நானா இருந்துட்டேனா, அந்த தனிநபர் நானா இருக்கட்டும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சு நம்ம ஆண்டவர் விசுவாசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அன்பின் ஆண்டவருடைய அன்பு அலை அலையாதான் என்ன பண்ணப்படும்? ஊற்றப்படும். அந்த நபர் நானா இருக்கணும் ஆண்டவரே, ஐ ஷுட் பி தட் பர்சன். அந்த ஒரு விசுவாசத்தோடு கண்களை மூடலாமா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீங்க. அன்பில் எங்களை பரிசுத்தவான்களாக மாற்றுவதற்காக, அன்பில கரை திரையற்றவர்களாக, அன்பில கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாதவர்களாக, அன்பில எங்களை பரிசுத்தவான்களாக மாற்றும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துக்குள்ளாக எங்களை தெரிந்து கொண்ட தேவாதி தேவனே, இன்றைக்கு நீர் எங்களை ரட்சித்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து உம்முடைய அன்பை எங்களுக்குள்ளால ஊற்றி இருக்கிறே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த அன்பு எங்களை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்து எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக, உறவுகளுக்குள்ளாக இந்த நாட்களில பாயும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கூட எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய காயங்கள், மனக்காயங்கள், இருதயத்தின் காயங்கள், கோபங்கள் எல்லாம் இயேசுவின் அன்பினால மூடப்படுவதாக. சிலுவையில இயேசு எங்களுக்காக செய்த அந்த செயல் நிமித்தமாக இயேசு எங்களுடைய மனக்காயங்கள், உறவுகளினால் ஏற்பட்ட காயங்களை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்ததை நாங்கள் விசுவாசிக்கிறதன் மூலமாக எங்களுடைய உறவுகளில ஒரு பெரிய பிரேக் த்ரூ இந்த நாட்களில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நுகங்களை உடைக்கக்கூடிய உம்முடைய வல்லமை, மலைகளை பெயர்க்கக்கூடிய உம்முடைய வல்லமை, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மலைகள் மெழுகு போல மாறி போகிறதே. விரோதங்கள், சண்டைகள், ஏமாற்றங்கள், காயங்கள் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னத்திற்கு முன்பதாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் மெழுகு போல உருகி போவதாக. இயேசுவின் அன்பின் வெள்ளம் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இருந்து குடும்பங்களுக்குள்ளாக அலையலையாக பாய்வதாக. சிறையிருப்புகள் மாறுவதாக. சிறையிருப்பின் சங்கிலிகள் துண்டிக்கப்பட்டு போவதாக. இரக்கம், இயேசுவின் இரக்கம்
எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் குடும்பத்திலும் வழிந்து ஓடுவதா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நன்றாக அறிந்த தேவன், உங்களுடைய பரமபிதா, நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து திருப்தியாக நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அரவணைக்கக்கூடிய அன்பு, பாதுகாக்கக்கூடிய அன்பு, நேசிக்கக்கூடிய அன்பு, மன்னிக்கக்கூடிய அன்பு, எங்களை சுமந்து போகிற அன்பு, இந்த அன்பின் சட்டைக்குள்ளாக எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை பெருகுவதாக. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல நன்றி உணர்வோடு சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.